118 கொஸ்டின் பார்த்தோம். 118 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொறுத்து கேட்டுருக்காங்க. முல்லைப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வரும் இங்கே பாருங்க. ஈஸியாக பாடுறதுங்கன்னா எப்படி போடலாம் தான். வெற்றி வேர்க்கினா நெருந்தொகை. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? 10th நியூ புக்கில் இருக்குது. இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா வெற்றி வேர்க்கின நெருந்தொகை அடிக்க முடியுமா? இதெல்லாம் பார்க்க பாருங்க. 55 பக்கத்தில் இருக்குது. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை மொத்தம் அடிச்சிடலாம். இந்த ஈஸியாக எப்படி நம்ம பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். வெளி புக்கில் நீங்கள் போய் படிக்கணும்னா முதல்ல போய் படிக்க முடியாது, கஷ்டம். பாருங்க, வெற்றி வேர்க்கின என்னது? நெருந்தொகை. வெற்றி வேர்க்கின யாரு? நெருந்தொகை. அடுத்த வரும் பாருங்க. நாலடியார் வந்து என்னது? வேளாண் விதம். 7th நியூ புக்கில் 2nd டேர்மில் 29 பக்கத்தில் இருக்கு. 7th நியூ புக்கில் 2nd டேர்மில் 29 பக்கத்தில் இருக்கு. இங்கே பாருங்க, 2nd டேர்ம் எடுத்துட்டேன், 29 பக்கம். இங்கே பாருங்க, நாலடியார் வேளாண் வேதம்னு அழைக்கப்படுது. நாலடியார்னா வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. இது எப்படி நான் எடுக்கணும்னா பாருங்க, இப்போ ஈஸியாக எடுத்துருவேன். பாருங்க, இதை எடுப்பேன், நாலடியார் எடுப்பேன். பாருங்க, நாலடியார் 7th புக்கில் 2nd டேர்மில் 29 பக்கத்தில் இருக்கு. இதை எடுத்துருவேன் ஈஸியாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாருங்க, வெற்றி வேர்க்கினா நெருந்தொகை 4க்கு 1 வரணும். ஆன்சரு 2ல் இருக்கு. நாலடியார்னா வேளாண் வேதம் 2 இங்கே இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். ஈஸியாக வந்து போடலாம். ஆன்சர் வந்து பி. ஆன்சர் பி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. இது ஈஸியாக போடலாம். இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தூதரும் பாவலராயான், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, அவுட் ஆஃப் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப்ல இருந்து கேட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த 2 தெரிஞ்ச வச்சு ஈஸியாக போடலாம். பன்மொழி புலவர்னா யாரு? அப்பாத்துறையார். இது எங்க இருக்கு? 10th நியூ புக்ல 7ஆம் பக்கத்துல இருக்கு. சொல்லின் செல்வர்னா யாரு? ராபி சேதுபதி. இது 7th நியூ புக்ல 66 பக்கத்துல இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா பன்மொழி புலவர் காப்பாத்துறையார் 2 இருக்கு. சொல்லின் செல்வர் யாரு? ராபி சேதுபதி 3 1 தான் இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து போடலாம். எனது ஆன்சர் ஏ. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் புக் ப்ரூஃப் காமிச்சிருக்கேன். புதுசா படிக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு தெரியாது, அதுக்காண்டி புக் ப்ரூஃப் காமிக்கேன். பாருங்க, 10th நியூ புக்ல 7ஆம் பக்கத்துல இருக்கு. 10th நியூ புக் எடுத்துட்டேன், 7வது பக்கத்தை இப்போ எடுக்க போறேன். இங்க பாருங்க, இந்த பாக்ஸ்ல இருக்கா பன்மொழி புலவர் காப்பாத்துறையார். அடுத்தல வந்து பாத்தீங்கன்னா சொல்லின் செல்வர் ராபி சேதுபதி. இது எங்க? 7th நியூ புக்ல 66 பக்கத்துல இருக்கு. இங்க பாருங்க, 66 7th நியூ புக்ல சொல்லின் செல்வர். இங்க பாருங்க, சொல்லின் செல்வர் ராபி சேதுபதி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியம் என்ற சொற்றோட தம் உரையில் குறிப்பிட்ட யாருன்னா யாரு சொல்லுங்க பார்க்கும். ஆன்சர் கீழே சொல்லுங்க. ஆன்சர் யாருன்னா மயிலைநாதர். இது எங்க இருக்குன்னா 11th நியூ புக்ல 149 பக்கத்துல இருக்கு. இது நீங்க எப்படி சார் எடுக்கீங்கன்னு கேட்டா இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் ஒன்றே வராது. ஆனா மயிலைநாதர் வந்து பாத்தீங்கன்னா 11th வந்து பாத்தீங்கன்னா இந்த வராங்க பாருங்க. 11th எங்கெல்லாம் வராங்கன்னு எழுதி வச்சிருக்கீங்கன்னா மயில்நாதர் 149 பக்கத்துல இருக்காரு. அப்போ மயில்நாதர் வந்து பாத்தீங்கன்னா 11th எங்க இருக்காரு? 149ல இருக்கு. நாங்க எடுத்துலாம் 11th புக் எடுத்துட்டேன். சாரி, 12th 149. அது தப்பா எழுதியிருக்கு. 12th வந்து பாத்தீங்கன்னா 149 இங்க இருந்தா இருக்கு பாருங்க. மயிலைநாதர் ஐம்பெருங்காப்பியம் என்ன சொற்றொடை உருவாக்கியவர். இந்த இருக்கா தம் உரையில தான் ஐம்பெருங்காப்பியம்னு சொல்லியிருப்பாரு மயிலைநாதர். 12th தான் உண்டு. சாரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் போலாம். திராவிடம் சொல்லி முதலில் குறிப்பிட்டதுன்னா குமரில பட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி பாருங்க. இது எங்க இருக்குன்னா 9th ஓல்டுல ஃபர்ஸ்ட் டைம்ல 10ஆம் பக்கத்துல இருக்கு. இப்போ 9 இந்த இதுல நம்ம இதுலயே பாருங்க, இதர பகுதியில 9th புக்கு எடுக்கலாம். 9th இங்க பாருங்க, 9th குமரில பட்டர் எங்கெல்லாம் வராது? 9th நியூ புக்ல 3ஆம் பக்கத்துலயும் வராது. 9th ஓல்டுல ஃபர்ஸ்ட் டைம்ல 10ஆம் பக்கத்துலயும் வராது. இது வந்து பாத்தீங்கன்னா உரைநடையிலையும் மொழித்திறன் பயிற்சி எங்க வந்தாலும் நான் கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்க, 9th ஓல்டுல 10ஆம் பக்கத்துல இருக்கும் பாருங்க. 9th ஓல்டு எடுத்துட்டேன். பத்தாம் பக்கம் இந்த குமரில்பட்ட என்ன சொல்லுதான் என்ன சொல்லியிருப்பாரு? திராவிடம் என்ன சொல்லி உருவாக்கியிருப்பாரு.
குமரியில் பெற்றது தான் திராவிடம் சொல்லி முதலில் உருவாக்கினார் இருக்கா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின், நாயக்கர் கலை சிற்பிக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது வந்து ராமேஸ்வரம் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில். இது எங்க இருக்குன்னா 9th நியூ புக்ல 155 பக்கத்துல இருக்கு. 9th நியூ புக்ல 155. இங்க பாருங்க ராமேஸ்வரம், இந்த நாயக்கர்ல வருதா, நாயக்கர்ல யார் வரா, ராமேஸ்வர பெருங்கோவில். இங்க பாருங்க 9th இந்த நாயக்கர் கால சிற்பங்கள் ராமேஸ்வரம் பெருங்கோவில். பாருங்க 155 பக்கம் ராமேஸ்வரம் பெருங்கோவில் ஆன்சர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேவதும்பி நாட்டத்துக்குரிய இசைக்கருவி. தேவதும்பி இங்க 123 கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா 10th நியூ புக்ல 129 பக்கத்துல இருக்கு. 129 பக்கம் எடுத்துக்கிறேன். நம்ம எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா எடுத்துடலாம் கொஞ்சம், அதான் ஒண்ணு. இங்க பாருங்க தேவதும்பி, என்ன ஆட்டத்துக்கு, தேவராட்டம் இல்ல சேவை ஆட்டம் பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, தேவராட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும்னா, நான் சொல்றது மெத்தட் படி படிங்க. இனிமே வர குரூப் 4 எக்ஸாம்லாம் 2020 எடுத்தீங்கன்னா ஈஸியா நீங்க எடுத்துடலாம், யாரா இருந்தாலும் எடுத்துடலாம். இப்ப 124 கொஸ்டின், புனலிடை மூழ்கி பொலியிலிடை உழவி பொன்னினம் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்து இருக்கும் காட்சியினே கண்டு மகிழ்வு பெறும் நிலை. நான் அந்த கொஸ்டின் வந்து ஆன்சரும் புக்கு போட்டு போட்டுக்காங்க. நான் ரீட் பண்ணோம்னா வந்து நேரம் ரொம்ப போகும். நான் செல்ல தான் எடுக்கேன், அதனால எம்பியும் கூட போகும். அதனால வந்து புக்கு போட்டு போட்டு காமிங்க. நீங்க ஸ்பீடா பாத்துக்கோங்க. 10th ஓல்டு புக்ல 94 பக்கம். 10th ஓல்டு புக் எடுக்க போறேன். இப்போ 10th ஓல்டு புக்ல 94. இது நான் எப்படி சார் நீங்க ஸ்பீடா எப்படி எடுத்தீங்க, இன்னைக்குள்ள எக்ஸாம் எழுதிட்டு இன்னைக்கு எப்படி எடுத்தீங்கன்னு கேட்பீங்க நீங்க. அதுக்குதான் சொல்ல பாருங்களேன். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மூவா. இது யாரு பேரு, எங்க அண்ணா. சரிங்களா, அது பேரு எங்க அண்ணா கடிதத்தை எடுத்து போறேன். இந்த பாருங்க கடிதம், இந்த பாருங்க கடிதம், நேரு கடிதம், காந்தி கடிதம், மூவா கடிதம், அண்ணா கடிதம், ஆனந்தங்க நாள் குறிப்பு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க கடிதம் வந்து சில பேர் கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க, இவ்வளவுதான் இருக்கும், சிஸ்டத்துல மட்டும் தான் இருக்கும், காந்தி சிஸ்டத்துல மட்டும் தான் இருக்கும் அப்படிமா. ஆனா இங்க வந்து காந்தி இவ்வளவு ஆண்டு இருக்கு, மூவா இவ்வளவு ஆண்டு இருக்கு, அண்ணா இவ்வளவு ஆண்டு இருக்கு. இப்ப அண்ணா வந்து பாத்தீங்கன்னா 10th ஓல்டு புக்ல 94 பக்கத்துல 95 பக்கம் வரைக்கும் இருக்காரு. அப்போ 10th ஓல்டு புக்ல 94 நான் கரெக்டா போய் எடுத்துருவோம் பாருங்க. 10th ஓல்டுல 94 பக்கம். இங்க பாருங்க இந்த இருக்க ஆன்சரு, புனலிடை மூழ்கி போலிலிடை உழவி பொன்னினம் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி அப்படின்னு யாரு சொல்றா, தம்பிக்கு வந்து சொல்றாரு. அப்போ ஆன்சர் யாருன்னா அண்ணா தான். சரிங்களா, நான் ஒரு 2 வீடியோனாலும் போடுவேன், வீடியோ கொஞ்சம் பாருங்க. அடுத்த பாருங்க 125 குமரிக்கண்ட நோய்க்கு குமரி கொடு. இது வந்து 9th ஓல்டுல 2nd டைம்ல 80 பேஜ் இருக்கு. 9th ஓல்டுல 2ல 80 பேஜ். 9th ஓல்டு புக் எடுத்துட்டேன், 2nd டைம் 85 பேஜ், 80 பக்கத்துல இருக்கு. இங்க பாருங்க இருக்கா குமரி, குமரி நோய்க்கு குமரி கோடு. இங்க பாருங்க. அப்போ எதை சொல்றாங்க, கற்றாழை, அதான் சொற்கற்றாழை தான் சொல்றாங்க. அப்போ என்னது கற்றாழை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 120 வருஷம் பொறுத்துக்க அன்னை முத்துலட்சுமி மூலம் ராமபுரம் பண்டித ராமபுரம் மலரா. இது வந்து பாத்தீங்கன்னா 9th புக்ல கல்வி லெசன் ஒன்று பாத்தீங்களா. இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் இது வந்து எப்படி எடுப்போம்னா, இது பாருங்க இதுதான் நம்ம அறிஞர்கள் தொண்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பத்தி இருக்கும் பாருங்க. இந்த இருப்பாங்க தமிழ் மக்களின் சிறப்புகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, கல்வியில் சேர்ந்த பெண்கள் 9th நியூ புக்ல இருக்காங்களா. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அவங்க எங்கெல்லாம் இருப்பாங்க, பண்டித ராமபாய் இவங்கெல்லாம் அங்க பாருங்க, இங்கெல்லாம் இருக்காங்க. 9th நியூ புக்ல 126 பக்கத்துல இருக்காங்க. இது பாருங்க 9th நியூ புக்ல 126. இங்க பாருங்க பண்டித ராமபாய் யாரு, பெண் கல்வி. பண்டித ராமபாய் யாரு, பெண் கல்வி. இது யாரும் மலாலா யாரு, சரி பெண் கல்வி. மலாலா வந்து பார்த்தா பெண் கல்வி. எத்தனை 4. அடுத்த வந்து பண்டித ராமபாய். இங்க பாருங்க பண்டித ராமபாய் அவங்க யாரு, சமூக தன்னார்வலர். பண்டித ராமபாய் என்னது, சமூக தன்னார்வலர். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அன்னை முத்துலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் மருத்துவமனை. இதா இருக்கு பாருங்க புற்றுநோய் மருத்துவமனை. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூல் ராமாமிர்த அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா தேவலட்சுமி தேவதாசி ஒழிப்பு சட்டம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்னை முத்துலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் மருத்துவமனை, மூல் ராமாமிர்தம் வந்து பாத்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம். அப்போ பாத்தீங்க 4-1-2-3 4-1-2-3. அது பாருங்க தமிழ்ல இருக்கு ஆளவா இன்னும் பேர் எவ்வூருக்கு போடணும்னு கேட்டாங்க. இது எங்க இருக்கு சார், 7th ஓல்டுல 2nd டைம்ல 24 பக்கத்துல இருக்கு. 7th ஓல்டு புக்ல 7th ஓல்டு எடுத்துங்க, 2nd டைம்ல எடுத்துங்க 24வது பக்கம். கொஞ்சம் பேஜ் திருப்பி கொஞ்சம் லேட் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு எடுத்துருவேன் நான். இங்கே பாருங்க 24 பக்கம். இங்கே பாருங்க
24. ஆலவாயின்னு இருக்கா, மதுரை தான் ஆலவாயின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாடத்துல ஃபுல்லுமே. எந்த பாடத்துலன்னா தூங்கா நகரம்னு ஒரு பாடம் இருக்கு 7th வேர்ல்டுல. ஃபுல்லுமே ஆலவாயின்னு இந்த எல்லாமே ஆலவாயின்னு மதுரையை தான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஊரும் பேரும் அந்த டாபிக்ல இருந்து கேட்டாங்க. ஏன்னா எனக்கு 20 மொத்தம் 51 டாபிக்ல தமிழ்ல வந்து எந்தெந்த டாபிக்ல எதுல கேட்டாங்க. ஈஸியா நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சுவேன். எல்லாம் டெக்னிக் நிறைய இருக்கு. தமிழுக்கு எப்படி படிச்சீங்கன்னா 95 கொஸ்டின் ஈஸியா போட முடியும். இப்ப பாருங்க 120 கொஸ்டின். இன்று நம்ம உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னல்களிடையே தள்ளப்பட்டிருக்கணும். இந்த பொங்கல் புது நாள் மட்டும் நமக்கு ஒரு 10th வேர்ல்டுல 94 பக்கத்துல இருக்கு. அதே பாருங்க 10th வேர்ல்டுல 94 பக்கத்துல இருக்கு. பாருங்க, நம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கு இடையில் தள்ளப்பட்டு இருக்கணும் இந்த பொங்கல் புது நாளில் இருக்கு.